வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இந்து மக்கள் கட்சியின் அர்ஜுன் சம்பத் அவர்களும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் தமிழ்ச்செல்வன் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். திப்பு சுல்தான் பிறந்தநாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்படும்னு கர்நாடக அரசு சொன்னதுக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு தெரிவிக்குது. இதை கன்னடர் அல்லாத கன்னட மொழிக்கு எதிரான திப்பு சுல்தானுக்கு அரசு விழா எடுப்பதை எதிர்க்கிறோம் அப்படின்னு காரணம் சொல்றாங்க. அதுதான் காரணமா? இல்லை, பொதுவாக திப்பு சுல்தான் குறித்து காங்கிரஸ் கட்சி நீண்ட காலமாகவே காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் அமைப்புகள், இத்தகைய அமைப்புகள் அவர்களுடைய வரலாற்று பார்வையிலே திப்பு சுல்தான் குறித்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு மதச்சார்பற்றவர், அவருடைய ஆட்சியில் பூரண மது விலக்கு இருந்தது, அதனால் அவர் இந்த நாட்டினுடைய நேஷனல் ஹீரோல அவரும் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி. ஆங்கிலேயர்களுடைய காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக அவர் போராடினாரா? ஆங்கிலேயருடைய காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடல, அவருடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடினார், அவ்வளவுதான். அவரு அதுக்காக அந்த நேரத்தில் அணி சேர்ந்தார். அதனால திப்பு சுல்தான் தன்னுடைய மத கொள்கைகளிலே தீவிரமாக இருந்தவர், இஸ்லாமிய கோட்பாடுகளிலே அவரும் அவருடைய தந்தையாரும் இருவருமே மிக தீவிரமாக இருந்தவர்கள். மைசூர் மன்னர்களிடத்திலே தளபதியாக இருந்து அந்த மன்னர்களுடைய குழந்தைகளையே சிறைப்பிடித்து அதன் பிறகு இவர்கள் அங்கே தங்களை மகாராஜாக்களாக முடிசூட்டி கொண்டு தென்னிந்தியாவிலே கட்டாய மத மாற்றத்திற்கு மிகப்பெரிய அளவிலே அடிகோலியவர்கள். உருவ வழிபாட்டை எதிர்க்கிறோம், இஸ்லாமிய கோட்பாடுகளை பரப்புகிறோம் என்று சொல்லி ஏராளமான கோவில்களை இடித்து தள்ளியவர்கள். அவர்கள் நிகழ்த்திய வன்முறை பல இடங்களிலே கல்வெட்டுகளாக, நேற்றைய முன்தினம் கூட தாராபுரத்திலே ஒரு 5 இடங்களிலே கல்வெட்டுகள், திருக்கோவில் கல்வெட்டுகளிலே இடம்பெற்றிருக்கிறது. கோவையிலே கோட்டைமேடு அந்த பகுதியிலே கூட திப்பு சுல்தானுடைய படையெடுப்பின் போது அந்த கோட்டை சேதப்படுத்தப்பட்டு அந்த கோட்டையை ஆண்டு கொண்டிருந்த கருப்ப கவுண்டர் என்பவர் அவருடைய தலையை வெட்டி வைத்திருக்கிறார்கள். அதே போல பாலக்காட்டிலே, அதே போல தலைவெட்டித்துறை என்கிற ஒரு ஊரே இருக்கிறது கேரளத்திலே, மங்களூருக்கு அருகாமையிலே. இப்படி பரவலாக தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய அளவிலே வன்முறையையும் மிகப்பெரிய அளவிலே கட்டாய மத மாற்றத்தையும் வாழ்முனையிலே மத மாற்றத்தையும் நிகழ்த்தியவர்கள். ஆகவே அவர்களை தேசிய ஒரு கதாநாயகர்களாக சித்தரிப்பது என்பதை தமிழராக இருக்கலாம் அல்லது கன்னடராக இருக்கலாம், பொதுவாக இந்தியர்களால் இந்துக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. வரலாற்று பார்வை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட வேறு சில அமைப்புகளுக்கும் வேறு வேறாக இருக்கிறது அப்படிங்கிறத அர்ஜுன் சம்பத் சொல்லிட்டாரு. நீங்க அவரை மதச்சார்பற்றவர்னு பாக்குறீங்களா? அவர் சொன்ன மாதிரி அவரை காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான போராளியாக பாக்குறீங்களா? அப்படிலாம் இருக்கும்போது அவரை நீங்க ஹீரோவா பார்க்கலாம். ஆனா அவர் சொன்ன அனைத்து விஷயங்களும் சேர்ந்தே நடந்திருக்கும் போது அந்த சர்ச்சைகளை எல்லாம் ஒதுக்கிட்டு இதுக்கு நீங்க கூடுதல் முன்னுரிமை கொடுத்து அவரை ஹீரோவாக பார்ப்பது சரியா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை, எந்த ஒரு ஆட்சியாளரையும் நம்ம அவர் வாழ்ந்த காலத்தில் வச்சு பார்க்கணும். அன்ற காலத்தில் 4 விதமான முரண்பாடுகள் இருந்தது. காலனி ஆதிக்கத்துக்கும் மன்னர்களுக்குமான முரண்பாடு, மக்களுக்கும் மன்னருக்குமான முரண்பாடு, காலனி ஆதிக்கத்துக்கும் மன்னர்களுக்கும் இடையிலான முரண்பாடு, காலனி ஆதிக்கத்துக்கும் மக்களுக்குமான முரண்பாடு. இப்படிப்பட்ட முரண்பாடுகள் எது முன்னுக்கு வருகிறதோ அதை வச்சு தான் நம்ம அதை தீர்மானிக்கணும். மன்னன் இல்லை, எந்த ஒரு மனுஷனுக்குமே ஒரே ஒரு அடையாளம் இருப்பதே இல்லை, பல அடையாளங்கள் இருக்கும். அது ஆக்கிரமிப்பு அடையாளமும் திப்பு சுல்தானுக்கு உண்டு, ஹைதர் அலிக்கு உண்டு. அவர் விஸ்தரிப்பு கொள்கையின் அடிப்படையில் போனாங்க. அவர்களுக்கு பொருளாதாரம் தான் பிரச்சனையை தவிர மதம் ஒரு பிரச்சனை அல்ல. மதத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க. எந்த ஒரு மன்னனும் தன்னுடைய ஆட்சியை விஸ்தரிப்பதே காசு கொடுங்கிறதுக்கு தான். மக்களிடம் அதிகப்படியான நிலப்பரப்பை ஆட்சிகள் கொண்டு வந்தால் அதிகப்படியான வரி கிடைக்கும். ஸோ அதுக்கு போகும்பொழுது அது மதத்தையும் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆகவே அவர்களுக்கு ஒரு ஒற்றை மத எதிர்ப்பாளன் அல்லது அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை மட்டும் கொடுத்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா அடையாளங்களும் சேர்த்தான் பார்க்கணும். ஆங்கிலேயர் எதிர்ப்பு என்கின்ற அந்த அம்சத்தில் பார்க்கும் பொழுது அவர் உறுதியாக நின்றார். பிரான்ஸ், துருக்கி உள்ளிட்ட நாடுகளோடு தொடர்பு கொண்டு புதிய ஆயுதங்களை தயாரித்து ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் ஆட்சியாளர் அப்படிங்கிற அடிப்படையில் திப்பு சுல்தான் மதிக்கப்பட வேண்டியவர் என்றுதான் நான் பார்க்கிறேன். அடையாளம் இல்லாமல் காணாமல் போகும் கால்வடிகள், குடியுரிமை இல்லாமல் சொந்த நாட்டிலேயே புறக்கணிப்புன்னு ஒரு செய்தி தமிழ் இந்துல இன்னைக்கு வந்திருக்குது. ரொம்ப மனதை பாதிக்கக்கூடிய ஒரு செய்தியாக அந்த செய்தி இருக்கு. காடு, மேடு, பனி, வெயில், மழை, இதையெல்லாம் எதையுமே பார்க்காம ஒருவேளை உணவுக்காக நிரந்தர வருமானம் இல்லாம அலையக்கூடிய சாட்டையடிக்காரர்கள், குறவர்கள், கலைக்கூத்தாடிகள், பொம்பும் மாட்டுக்காரர்கள், ஈயம் பூசுறவங்க, பகல் வேடக்காரர்கள் உட்பட 20 விதமான நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இவர்களுக்கு சாதி சான்று இல்லை, இவர்களுடைய குடியுரிமை தொடர்பான எந்த ஆவணங்களும் கிடையாது, ஆதார் அட்டை கிடையாது, ரேஷன் அட்டை கிடையாது, இவர்களை பற்றி அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை அப்படின்னு அவர்களுடைய நிலையை அந்த செய்தி படம் பிடிச்சு காட்டுது.
நீங்க அந்த செய்தியை படிக்கும்போது நீங்க என்ன மாதிரி உணர்றீங்க? மனதிலே ஒரு வேதனை ஏற்படுகிறது. இந்த தேசத்துல இமயம் முதல் குமரி வரை இல்லை, உலகம் முழுக்கவே இத்தகைய மக்களால் தான் கலாச்சார பண்பாட்டு பகிர்வுகள் நடைபெறுகிறது. இவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற பொழுது அவர்களுடைய வயிற்று பிழைப்புக்காக அல்லது தொழிலுக்காக போனாலும் கூட அனைத்து மக்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக நாடோடிகள், இந்த காலோடிகள் இவர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் வந்து நம்ம சிறு வயது காலங்களில் பார்க்கும்போது அங்கங்கே வந்து டென்ட்டு போட்டு தங்கியிருப்பாங்க, நடைபாதைவாசிகளாக இருப்பாங்க, சாலையோரத்தில் இருப்பாங்க. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் ஒரு குடிசை போட்டு தங்கியிருப்பாங்க. அவர்களுக்கு அத்தகைய வசதி இருந்தது. இப்போ வந்து சாலை விரிவாக்கம் அது மாதிரி பல்வேறு விதமான முன்னேற்ற நடவடிக்கை என்கிற போரில் இவர்களுடைய அடையாளங்கள் எல்லாம் மறக்கடிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் இவர்களெல்லாம் கருத்திலே கொள்ளப்பட வேண்டும், இவர்களுக்குரிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும், இவர்களுக்கு தேவையான குடியுரிமை. இதில் நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ பெண்கள் இந்த மாதிரி சாலை ஓரத்திலே படுத்துறங்குகின்ற இத்தகைய நாடோடி சமூகத்தை சார்ந்த பெண்கள் பாலியல் வக்கிரத்திற்கு கொடுமைக்கு ஆளாகிறார்கள் என்கிற செய்தியெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் உள்ளபடியே இதற்கான ஒரு வாரியத்தை அமைத்து அவர்களை பாதுகாத்திட, தற்காத்திட, இவர்களும் இந்த தேசத்தினுடைய கலாச்சாரத்தின் ஒரு அங்கம். அதனால் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையாகத்தான் இது தெரிகிறது. இது அரசாங்கத்தினுடைய பார்வையிலே பட வேண்டும். தமிழ்ச்செல்வன் அவர் சொன்னது போல், நான் என்னுடைய பால்யகால வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக இவங்க இருக்காங்க. இன்னும் அந்த நினைவுகள்லாம் இருக்குது. எங்கள் கிராமத்துக்கு வந்து அவங்க கூடாரம் அமைச்சு அவங்களுடைய பாட்டு பாடுறது, அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை செய்தியை படிக்கும் பொழுது உண்மையிலேயே பெரிய வேதனையான ஒரு செய்தி தான். அது மட்டும் இல்லாமல் இதை படிக்கிறப்போ ரேஷன் கார்டு இல்லாமல், ஆதார் அட்டை இல்லாமல் இந்த நாட்டின் பிரஜைகள் என்று தங்களை நிரூபித்துக் கொள்ள எதுவும் இல்லாத மக்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணமாக வந்து திருநங்கையர்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் வந்து பெரிய அளவுக்கு ஒரு சிறிய முயற்சி இப்போ நடந்திருக்கு. அதே போல் பழங்குடி மக்கள் அவர்களும் வந்து ஒரு 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 சாதி சான்றிதழ் வாங்குறது கூட இன்றைக்கி போராட வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஸோ அந்த பட்டியலில் தான் இவங்களும் வர்றாங்க. ஸோ நாடோடிகள் என்பதுங்கிறது நம்ம எல்லாருமே நாடோடியில் இருந்தவங்க தான். ஒரு காலத்தில் நம்ம எல்லோருமே ஆப்பிரிக்காவிலிருந்து நடந்து வந்தவங்க தான் என்று இன்றைக்கி மரபணு ஆராய்ச்சி மூலமாக விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்காங்க. 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவிலிருந்து நடந்து நாடோடியாக வந்தவங்க தான். நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகிட்டோம், அவங்க இன்னும் செட்டில் ஆகாமல் அந்த பழைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆதி நிலைகளை அவர் தொடர்கிறார்கள். ஆகவே முதல்ல செட்டிலான நமக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. நம்முடைய சகோதர சகோதரிகள் இப்படி இருப்பது நியாயமில்லை. இதை வந்து மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு அவர்களுக்கு அவனை செய்ய வேண்டும்ங்கிறதான் என்னுடைய. இந்த சாதுக்கள், சன்னியாசிகள், பரதேசிகள், பண்டாரங்கள் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒரு ஊர் போயிடுவாங்க, பல ஊர் சுற்றி திரிவாங்க. அந்த காலத்தில் தல யாத்திரை போனவங்க அப்படியெல்லாம் உண்டு. இந்த மாதிரி யாத்திரையில் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி ஒரு ஊர் டு ஒரு ஊர் போகிறவங்க, இவர்களே ஒரு சமூகமாக இருந்திருக்கிறார்கள். போய் காலையில் பார்த்தீங்கன்னா வந்து குடுகுடுப்புக்காரங்க குறி சொல்லுவாங்க, அவங்க ஒரு ஊரில் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நெறிக்குறவர்கள், அதாவது நரிக்குறவர்கள்னு சொல்லுவாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இதையெல்லாம் வந்து ஒரு முறையாக பதிவு செய்து இடஒதுக்கீட்டிலே அவர்களை எல்லாம் இடம்பெற செய்ய வேண்டும். மலைவாழ் மக்களாகவோ அல்லது இந்த மாதிரியான ஏதோ ஒரு பட்டியலிலே அவர்களை இடம்பெற செய்து, அது மட்டுமல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய மிக முக்கியமான கலாச்சார பண்பாட்டு வெளிப்பாட்டில் அவங்களும் மிகப்பெரிய பங்குண்டு. அது பும்பு மாட்டுக்காரன்னா அவங்களுடைய இசை, அவங்களுடைய அந்த இதில் அதில் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதனால இதில் வந்து தீவிரமான கவனம் செலுத்த வேண்டும், இது பாதுகாக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, 1857 இந்திய முதல் விடுதலை போர் அது நடந்த காலத்தில் அந்த செய்தியை மக்களிடம் கொண்டு போனது நாடோடிகள் தான். நாடோடிகள், குறிப்பாக சாமியார்கள், சாதுக்கள் தான் எல்லா இடங்களும். ஃபக்கீர்கள், இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த ஃபக்கீர்கள், இந்து சமயத்தைச் சேர்ந்த சன்னியாசிகள், இவர்கள்லாம் வந்து மக்கள் மத்தியில் அந்த விடுதலை போராட்ட செய்தியை கொண்டு போயிருக்காங்க. வெறும் சிப்பாய் கழகம் இருந்ததை ஒரு சுதந்திர போராட்டமாக மாற்றியதிலே மிகப்பெரிய பங்கு இவர்களுக்கு உண்டு. இவங்க வந்து கலை உணர்வு மிக்கவர்கள், கலையை வெளிப்படுத்துபவர்கள். இவர்கள் வந்து பிச்சை எடுப்பது இல்லை. ஆனால் இவர்களுடைய குழந்தைகள் வந்து இன்று அங்கங்கே பிச்சை எடுக்கிறது இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் வந்து அனைவருக்குமான கல்வி திட்டத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிற செய்தியையும் அந்த செய்தி பதிவு செய்யுது. அந்த மாதிரி விஷயங்களில் அதிகாரிகள் மேலே அழுத்தம் கொடுப்பதற்கோ அல்லது அதை அதிகாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கோ தன்னார்வ அமைப்புகள் தவிர வேறு அமைப்புகள் கிடையாதா? இல்லை, உண்மையிலே வந்து இதில் ரொம்ப வேதனைக்குரிய செய்தி என்னென்னா, இது போன்ற மக்களை குறித்து ஒரு சான்றிதழ் கொடுக்கணும்னா அதற்கு வந்து ஆந்த்ரோபாலஜி படித்த ஒரு மானுடவியல் துறை சார்ந்த இவங்க தான் அதுக்கு கொடுக்கறதுக்கான அப்பாயின்மெண்ட்லாம் போட்டிருக்காங்க. பெரிய துயரம் என்னென்னா, தமிழகத்தில் எந்த கல்லூரியிலையும் மானுடவியல் துறையே கிடையாது, எந்த பல்கலைக்கழகத்திலையும் மானுடவியல் துறை கிடையாது. சென்னை பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வியில் வச்சுருக்காங்க, பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் இருக்குது. மானுடவியல் துறையில் மிகப்பெரிய அறிஞர் வந்து பக்தவச்சல பாரதி, அவர் அந்த நாடோடிகள் குறித்து ஒரு பெரிய ஆய்வு செய்து புத்தகம் வெளியிட்டிருக்காரு. இதில் எல்லாமே வந்து
ஒரு அக்கறையற்ற தன்மை இருக்குது இந்த மக்கள் மீது. அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. அதாவது ஒரு பொறுப்பு, ஒரு அக்கறை இருந்துச்சுனால இதுக்கான என்ன செய்யணுமோ ஒரு அரசாங்கமும் செஞ்சுருவாங்க. இது அதுக்கு எந்த ஏற்பாடுமே இல்லாமல் இருக்குங்கிறது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள், மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள், சாதியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள், இந்த மாதிரி எந்த கட்சியுமே இவங்களை வந்து தங்களுடைய சொந்தமாக கொண்டாடுறது இல்லையா? இல்ல, சொந்தம் கொண்டாடுறது கம்மி தானே. ஓட்டு இருந்தா தான் இவங்க எல்லாம் போவாங்க. ஓட்டு எண்ணிக்கை குறைவா இருந்ததுன்னா கை விட்டுருவாங்க. அரசியல் நம்ம பாக்குறோம். நம்ம இது கட்டாயமாக இது அரசியல் கட்சிகளால் கண்டுகொள்ளப்படவில்லை என்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் எங்களை போன்றவர்கள் இதை முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வமும் அக்கறையும் உள்ளவர்களாக இருக்கிறோம். செய்தியினுடைய முடிவாக ஒரு செய்தி இருக்கு. அரசின் திட்ட விளம்பரங்களை இவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் மூலம் செய்தால் அவர்களுக்கு நிரந்தர வருவாய். நீங்க ஏற்கனவே முதல் சுதந்திர போரையே வந்து அதற்கான செய்தியை எடுத்துட்டு போனது இவங்க தான், அந்த மாதிரி ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வேலைகளுக்கு இவர்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது அரசினிடம் தீவிரமாக எடுத்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது அது ஒரு ஆலோசனையாக இந்த செய்தியில கொடுத்துருக்காங்க. இவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று நினைச்சு உட்கார்ந்தாங்கன்னா 1000 யோசனை வரும். இதை பற்றி கவலை இல்லைங்கிறதான இன்னைக்கு பிரச்சனையே. நம்ம கவலையை வந்து இவங்களை பற்றி கவலைப்படுங்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம இன்னைக்கு இருக்கோம். உட்கார்ந்து பேசினா 1000 யோசனை அவங்களே சொல்லுவாங்க, அந்த மக்களே சொல்லுவாங்க, எங்களுக்கு என்ன செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அவங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி உங்கள் தேர்வில் எங்கள் செய்திகள். நீங்க என்ன தேர்வு செய்திருக்கிறீங்க இன்றைய செய்திகள் முக்கியமான செய்தியாக? வருகின்ற ஜனவரி 23 நேதாஜி அவர்களுடைய பிறந்த தினம் வருகிறது. பொதுவாக நேதாஜி அவர்களுக்கு நினைவு தினம் யாரும் நாங்கள் கடைபிடிப்பதில்லை. ஏனென்றால் அவர் மாண்டு விட்டார் அல்லது அவர் வீரமரணம் அடைந்தார், இந்த செய்திகள் குறித்த சந்தேகங்கள் துவக்கத்திலேயே இருந்து இருக்கிறது. எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நேதாஜியோடு பேசினேன் என்றெல்லாம் நாடாளுமன்றத்திலும் இது பற்றி பல்வேறு விதமான விசாரணைகள் எல்லாம் வந்திருக்கிறது. நேதாஜி அவருடைய அந்த பிறந்த நாளுக்குள்ளாக நேதாஜி தொடர்பான அனைத்து விதமான ஆவணங்களையும் அரசாங்கம் வெளியிட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நேதாஜி தொடர்பான அனைத்து விவரங்களையும் மக்கள் மன்றத்தின் முன்பாக வைப்போம் என்று சொன்னார்கள். இப்பொழுது அவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே அதில் தாமதப்படுத்துவது அல்லது வெளியிட மறுப்பது என்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது. நேதாஜி பக்தர்களாக எங்களுக்கு அவர் குறித்த ஆவணங்கள் நேதாஜியினுடைய அந்த பிறந்த நாளுக்குள்ளாக வெளியிடப்படுவது மக்கள் மன்றத்தில் இது சம்பந்தமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்கு உதவும். இப்பொழுது வெளியிட மறுத்திருக்கிறார்கள். அதே போல நேருஜி அவர்களுடைய சில கடிதங்களையும் மறைத்து வைத்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் மிகப்பெரிய மக்கள் தலைவர்கள். இவர்கள் சம்பந்தமான செய்தி வெளியே வரணும். நீண்ட காலமாக கோட்சேவுடைய வாக்குமூலம் வெளியிடப்படாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு நீதிமன்ற தீர்ப்பு மூலமாக இப்போ வெளியிடப்பட்டு அந்த கோட்சேவனுடைய வாக்குமூலம் இன்னொரு தரப்பு எல்லாம் மகாத்மா காந்தியை கொண்டவங்க அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இன்னொரு தரப்பு கோட்சேவனுடைய வாக்குமூலம் என்ன, மக்களுக்கு தெரிந்து கொள்ள உரிமை இருக்கிறது. மக்கள் முடிவு செய்யட்டும். வருகின்ற ஜனவரி 23 உசிலம்பட்டியிலே கோட்சேவனுடைய வாக்குமூலத்தை ஒரு புத்தகமாக நாங்கள் வெளியிட இருக்கிறோம். இந்த செய்தியை பதிவு செய்ய வரும். ஜனவரி 23 கோட்சேவுடைய வாக்குமூலத்தை வெளியிடப்போம். அவர் சொன்ன செய்தி சம்பந்தமா எதை நீங்க சொல்லணுமா இல்ல உங்களுடைய தேர்வுக்கு போறீங்களா? அவங்களுடைய பார்வையில் அதை முன்வைக்கிறாங்க. எங்களுக்கு இன்னும் வேலை இருக்கு. 23 பிறகு நிறைய வேலை இருக்குங்கிறத அவருடைய செய்தி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் வரலாற்றை வந்து எனக்கு நீங்க சொல்லும் போது சந்தேகம் வருது. அவங்க 23 ஒரு வேலையை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வேலை ஆரம்பிக்குதா? இல்ல, ஏற்கனவே அவர்கள் வேலையை நிறைய செய்து விட்டார்கள். கோட்சே குறித்து பல்வேறு விதமான தகவல்களை அவர்கள் பரப்பி விட்டார்கள். தேசப்பிதா காந்தி மகான் அப்படிங்கிற இடத்துல அந்த மரியாதை அந்த இடத்துல நாங்கள் அதை பார்க்குறோம். காந்தியின் மீது ஒரு கோடி விமர்சனம் இருக்கு எங்களுக்கு. ஆனாலும் கூட இன்றைய தேவையாக அவரை காந்தி நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே அவருக்கு எதிரான எதிர்நிலையில் கோட்சே காந்திக்கு எதிரான நிலை அல்ல. கோட்சேவனுடைய வாக்குமூலத்தை வெளியிடுவது என்பது காந்திக்கு எதிரான நிலை அல்ல. காந்தியை கொலை செய்தவரை தூக்கி பிடிக்கும் பொழுது அது எதிரானது. அவரை தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்லல, அந்த கொலையை நாங்கள் நியாயப்படுத்த விரும்பவே இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் முக்கியமானது. அந்த கொலையை நியாயப்படுத்த விரும்பவே இல்லை. ஆனால் காந்தியடிகளுடைய அரசியல் நடவடிக்கைகள் குறித்து பல விமர்சனங்கள் இருக்கிறது. அந்த விமர்சனங்கள் மக்கள் முன்பாக வர வேண்டும். ஒரே நாளிலே 6 கோடி மக்கள் அகதியாகி போனார். அதை வந்து யார் கொலை செய்தாரோ அவருடைய நியாயத்தோட மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி நியாயத்தோட புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. அந்த செய்தியே மறைக்கப்பட்டு விட்டது. பிரிவினையின் போது நிகழ்ந்த துயரங்கள் மறைக்கப்பட்டு விட்டது இந்த ஒரு படுகொலை மூலமாக. தேச பிரிவினை என்பது நடந்த துயரங்களை குறித்து நானே ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். 1947 பெயர்ல. அதுல எல்லா தரப்பும் வரட்டும், செய்திகள் வெளியே வந்தா நல்லது தானே. நல்லா வரட்டும், அது வரட்டும். நம்ம கருத்தாக எதிர்கொள்வர்கள் தான் நாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் முக்கியமான செய்தியாக நினைப்பது, நாளை முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. நேற்று இரவே சில இடங்களில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு.
அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனை நான் பார்க்குறேன். ஏனென்றால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இதைத்தான் பெருவாரியான சாதாரண ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகிறார்கள். அது வந்து ஒரு வேலைநிறுத்தத்துக்கு போக விட்டுருக்கக்கூடாது அரசாங்கம். ஏன்னா 2010 முடிஞ்சு போன துவக்கப்பட்ட அந்த அவங்க சம்பள ஒப்பந்தம் வந்து ஆகஸ்ட்லேயும் முடிஞ்சு போச்சு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் அந்த அரசாங்கம் வந்து இழுத்தடிச்சிருக்கு. உடனடியாக தொழிலாளிகளை கூப்பிட்டு பேசி ஒரு ஊதிய ஒப்பந்தத்தை நிறைவேற்றிருக்கணும். அவருடைய கோரிக்கையை வந்து ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இதை செய்ய தவறிய இது அரசினுடைய நடவடிக்கையால் இன்றைக்கி அவர்கள் போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமான செய்தி நினைக்கிறேன். நீங்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டம் பற்றி நான் நினைக்கிறீங்க? அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் ஆதரிக்கப்பட வேண்டியது தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அரசு தலையிட்டு அவருடைய கோரிக்கையை ஆமாம், அரசு தலையிட்டு அதிலே ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்த வேண்டும். பொதுவாக போக்குவரத்து கழகம் வந்து நேஷனலைஸ் பண்ணதிலிருந்து, தேசியமயமாக்கப்பட்டதிலிருந்து தனியார் பேருந்துகள் லாபகரமாக இயங்குகிறது. ஆனால் அரசு பேருந்து இதுக்கும் நல்ல வசதி வாய்ப்புகளோட நல்ல சம்பளத்தோட ஊழியர்களுக்கெல்லாம் கொடுத்து தான் பண்ணுறாங்க. ஆனால் தவறான நிர்வாகம் காரணமாக பொதுவாக தனியார் நடத்தக்கூடிய பள்ளிகள், அரசு நடத்தக்கூடிய பள்ளிகள், இத்தகைய ஒரு மாறுபாடு எப்பவும் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அரசாங்கம் இதில் எல்லாம் கொஞ்சம் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பொதுமக்களுக்கு அந்த பேருந்து வசதிகள் நியாயமான வகையிலே முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. எழுத்தாளர் பெருமாள் முருகனுடைய நாவலை தடை செய்ய கோரி இந்து அமைப்புகள் நடத்துகின்ற போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்துக்கு எழுத்தாளர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க. தமிழ்ச்செல்வன், நீங்கள் உங்களுடைய தலைமையில் நேற்று வந்து திருவான்மையூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது. இந்த அமைப்புகளுக்கு எதிராக அணிதிரண்டு இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்றீங்க? இந்த அமைப்புகளுக்கு எதிராக நாங்கள் ஒருபோதும் போராடுவதில்லை. எழுத்தாளர்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்காக நாங்கள் குரல் எழுப்புகிறோம். நேற்று வந்து பெருமாள் முருகன் அவருடைய நாவல் மாதுரபாகன் என்ற நாவல் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய படத்தை செருப்பால் அடிச்சிருக்காங்க. அவருக்கு தொலைபேசியிலே நூற்றுக்கணக்கான தொலைபேசி அவரை கெட்ட வார்த்தைகளை பேசுவதிலிருந்து அடிச்சிருவேன், கையை வெட்டிடுவேங்கிறது கொலை மிரட்டல் வரைக்கும் நடந்திருக்கு. ஒரு எழுத்தாளன் என்பவன் உணர்வு ரீதியாக இயங்கக்கூடியவன். அவன் இந்த சமூகத்தின் மனச்சாட்சி. ஒரு பேராசிரியராக இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் முருகனுக்கு இந்த நேர்ந்த இந்த கதியை நாங்கள் அனுமதிக்க முடியாது. எழுத்தாளன்னா என்ன வேணாலும் செய்வீங்களா, கேட்க ஆள் இல்லையா அப்படிங்கிற இடத்துல இருந்தால் நாங்கள் வந்து களத்தில் இறங்குறோம். ஸோ தெருவில் இறங்கியது நாங்கள் அல்ல முதல்ல. ஆகவே எழுத்தாளருக்கு ஆதரவாக நாங்கள் வந்திருக்குமே தவிர இந்த அமைப்புகளுக்கு எதிராக நாங்கள் ஒருபோதும் கிடையாது. எதிர்வினை மட்டும்தான் உங்களுடையது. ஆமாம், எழுத்தாளர்களை ஒரு எழுத்தாளர் தாக்கப்பட்டா எழுத்தாளர் சங்கம் எதுக்கு வச்சிருக்கோம்? நாங்க கேட்க நாதி இல்லையா? எழுத்தாளர் கேட்க நாதி இல்லையா? வருவோம். நாங்களே எழுத்தாளர்கள் தான், இந்து அமைப்பை சார்ந்தவர்களும் எழுத்தாளர்கள் தான். நாங்க எந்த புத்தகத்தையும் வரக்கூடிய இந்த தார்மீகமான கோபம் இருக்கிறதே, இதை நான் ஆதரிக்கிறேன். இந்த கோபம் ஏன் முகமட் இடியட் என்கிற தலைப்பிலே ஒரு கட்டுரை டெக்கான் ஹெரால்டு பத்திரிகையிலே எழுதப்பட்ட பொழுது அந்த பத்திரிகை அலுவலகமே கொளுத்தப்பட்டது. 3 நாட்கள் பெங்களூரிலே கலவரம் நடந்தது. ஒரு கொஸ்டின் பேப்பர் தயாரிச்சாங்க கேரளத்தில், இந்த மாதிரி முகமது நபி குறித்து ஏதோ கொஸ்டின் பேப்பர். அந்த கொஸ்டின் பேப்பர் தயாரிச்சதுக்காக அந்த ஆசிரியர் பேராசிரியருடைய கை வெட்டப்பட்டது சமீபத்தில், அதிக நாளெல்லாம் இல்லை. இங்கே உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல ஒரு படம் எங்கேயோ அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி, அந்த படம் இன்னசென்ட் ஆஃப் முஸ்லீம்ங்கிற படம் வந்து அங்கேயே தடை பண்ணிட்டாங்க, இங்கேயும் தடை பண்ணிட்டாங்க, யாரும் அதை பார்க்கல. ஆனால் 3 நாட்கள் இந்த மவுண்ட் ரோடு அண்ணா சாலையில் ஒருவரும் நடக்க முடியல. அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்டது. அப்பொழுதெல்லாம் எழுத்துரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை இவற்றிற்காக வேகமாக வெளியே வந்து போராடாத இவர்கள், டாவின்சி கோடு முஸ்லீம் அதாவது கிறிஸ்தவர்கள் குறித்த படம் தடை செய்யப்பட்ட போது, தமிழ்நாட்டில் அதை அவங்களுக்கு போட்டு காட்டி தான் திரையிடணும்னு சொன்ன போது, அப்பொழுதெல்லாம் கருத்து சுதந்திரத்திற்காக பேசாத இவர்கள் பொதுவாகவே இந்து சமயம் என்பதோ அல்லது இந்துக்களாகிய தமிழர்களாகிய நாங்கள் மிக அதிகமான சகிப்புத்தன்மை மிக்கவர்கள், அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்பவர்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதுதான் வள்ளுவ பெருந்தகையின் கருத்து. நீங்க சொல்லு எடுத்துக்காட்டக்கூடிய எடுத்துக்காட்டுகள் எல்லாம் இருக்குல்ல, அப்பெல்லாம் அவங்க ஏன் போராடல? என்ன ஒரு கேள்வி. அப்பெல்லாம் நாங்க போராடி இருக்கோம்ங்கறதா உண்மை. இல்ல இவங்க பார்க்கல. பாரத மாதாவை நிர்வாணமாக வரைந்த போது எம்எஃப் ஹுசைனை கொண்டாடியவர்கள் அவர்கள். எம்எஃப் ஹுசைன் தாக்கப்பட்டதால் கொண்டாடியவர்கள். அது மட்டும் அல்ல, பல நேரங்களிலே இஸ்லாமிய அமைப்புகள் தங்களுடைய மத பிரச்சாரங்களிலே, அதே போல கிறிஸ்தவ அமைப்புகள் தங்களுடைய மத பிரச்சாரங்களிலே மிக மோசமாக இந்து தெய்வங்களை இழிவுபடுத்திய பொழுதெல்லாம் அவர்களெல்லாம் கொண்டாடியவர்கள் தான் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம்.
முற்போக்கு எங்கன்னா இந்துக்கள் மத்தியில மட்டும்தான், எல்லா மதவாதிகளையும் எதிர்ப்பதுதான் முற்போக்கு. ஒரு கேரளாவிலே சொன்ன அதை எதிர்த்து போராடி இருக்கிறோம், டாவின்சி கோடுக்கு எதிராக இயக்கம் நடத்திருக்கோம், சென்னையிலே கூட்டம் நடத்திருக்கோம், கண்டன கூட்டம் நடத்திருக்கோம். இதெல்லாம் இவர்கள் கண்களுக்கு தெரியாதுங்கிறதான், ஒன்றுதான் தெரியும். இந்த பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய அந்த நாவல் விஷயம், மாதொரு பாகன் என்கிற அந்த விஷயத்துல அவர் இன்னைக்கு ஒரு தெளிவான அறிக்கையை கொடுத்திருக்கிறார். பெருமாள் முருகன் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடிய உள்நோக்கத்துடன் எழுதப்படவில்லை என்று சொல்லி அந்த விளக்கம் போதுமானதுதான். அந்த விளக்கம் போதுமானதுதான். இப்ப இந்து அமைப்புகள் அங்க இருக்கக்கூடிய சிவனடியார்களும் அங்க இருக்கக்கூடிய எங்கள் அமைப்புகளும், திருச்செங்கோடு அம்மையப்பர் ஆலயம் என்பது நம்முடைய தமிழர் வரலாற்றோடும் தமிழக வரலாற்றோடும் மிக 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 தொன்மையான தொடர்பு கொண்ட ஒரு முக்கியமான ஆலயம். அது கொங்கேழு தலங்கள் என்று சொல்லுவார்கள். கொங்கு நாட்டிலே பாடல் பெற்ற 7 சிவத்தலங்களிலே ஒன்று திருச்செங்கோடு. அங்க இருக்கக்கூடிய அந்த தலத்தையோ அல்லது அங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களையோ அவதூறு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அவசியம் ஒரு எழுத்தாளருக்கு ஏன் வருது? அப்படிலாம் அவர் ஏன் செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னு ஏன் உங்களால யோசிக்க முடியல? அவரிடம் அப்படி ஒரு விளக்கம் கேட்டு பெறணும் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்திருக்காங்க சார். இந்த நாவல் 2010 வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இவங்க இந்த சங்கத்தை சார்ந்தவர்கள். நாங்கள் எல்லா எழுத்தாளர்களை பற்றியும் பேசலை. குறிப்பாக இந்த சங்கத்திலேயே பல நல்ல எழுத்தாளர்களாக இருக்கிறாங்க. வரலாற்றை உள்ளபடி பதிவு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சமயம் குறித்து, நாட்டினுடைய வரலாறு குறித்து, நம்பிக்கைகள் குறித்து எழுதுகிற பொழுது மிக ஜாக்கிரதை எழுதணும். கருத்து சுதந்திரம் என்பது ஒரு எல்லை இருக்கு. அடுத்தவங்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையிலே அல்லது நம்முடைய கருத்து சுதந்திரத்துக்கு எல்லை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க தான் நாதுராம் கோட்சேயினுடைய வாக்குமூலமும் வெளியிடணும்னு சொல்றீங்க. நாதுராம் கோட்சேயினுடைய கருத்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு குரல் கொடுக்கிறவங்க, உங்களுடைய பார்வைக்கு மாறாக சில பார்வைகள் கொண்டவர்களுடைய சொல்றீங்க. பொருந்தாதுன்னு சொல்ல நான் சொல்றேன். இப்ப அவர் உள்நோக்கத்தோட எழுதலன்னு சொல்லியிருக்காரு. இதே தாண்டவபுரம் ஒரு நாவல் எழுதினாங்க. இதே முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தான் தாண்டவபுரம் ஒரு நாவல் எழுதினாங்க. அதுல எங்க ஞானசம்பந்த பெருமான் குறித்து மிக தவறான செய்திகளை பதிவு பண்ணாங்க. நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். அந்த நாவலை தீயிட்டு கொளுத்தினோம். அந்த நாவலை ஆதரித்த சைவ மடங்களும் இருக்கு. அல்ல, யாரும் ஆதரிக்கல. சைவ மடங்களை முன்னிறுத்தி தான் நாங்கள் அந்த போராட்டத்தை எடுத்தோம். அது சம்பந்தமாக வழக்கு தொடுத்தோம். நீங்க ஞானசம்பந்தரை நாங்கள் எங்களுடைய அந்த வழக்கை ஏன் தொடர்ந்து நடத்தல? அதை இப்ப விட்டுட்டு நடத்திட்டு தான் இருக்கோம். வழக்கு நிலுவையில இருக்கிறது, நடத்தி கொண்டிருக்கிறோம். அவருக்கு எதிரான நாங்க புகார் கொடுத்திருக்கிறோம். அந்த இயக்கத்தில் முன்னெடுத்ததுல எனக்கு மிகப்பெரிய பங்கு. மாதுரபாகன் பத்தி பேசுவோம். மாதுரபாகன் பத்தி நான் சொல்றேன். இப்ப 2 விஷயத்துல பார்க்கணும். ஒன்று, அந்த எழுத்தாளரை பற்றிய ஒரு அசஸ்மெண்ட் வேணும் நமக்கு. அவர் பெருமாள் முருகன் ஒரு 5 நாவல் எழுதியிருக்கிறார். வட்டார வழக்கு சொல் அகராதி, கொங்கு வட்டார வழக்கு சொல் அகராதி, ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி மனிதராக ஒரு பேராசிரியர் செய்திருக்கு. அதுக்கே கொங்கு வட்டாரமே அவருக்கு கோயில் வச்சு கும்பிடணும். அப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பை செய்த ஒரு மகத்தான படைப்பாளி. இந்த புத்தகத்தை ரத்தன் டாட்டாவினுடைய அறக்கட்டளை கொடுத்த நிதியின் உதவியோடு கள ஆய்வு செய்து, ரோஜாமுத்தியார் நூலகம் போன்ற தமிழக அரசுடைய ஆவண காப்பகங்கள் எல்லாம் போய் ஆய்வு செய்து, பல்வேறு வெர்ஷன் இருக்கு. ஒரு சாமின்னு சொன்னா அந்த சாமிக்கு ஒரு கதை மட்டும் இருக்காது. ஒரு சாமியை கும்பிடக்கூடிய மக்கள் மத்தியில் நாட்டுப்புற வெர்ஷன் ஒன்று இருக்கும், ஃபோக் வெர்ஷன் ஒன்று இருக்கும், சைவ மடங்கள் உருவாக்கியது இருக்கும், வைணவ மடங்கள் உருவாக்கிய ஒரு வெர்ஷன் இருக்கும். ஒற்றை வெர்ஷனை மட்டும் ஒரு சாமி மேலே திருப்பதுங்கிறது சரியல்ல. இவர் ஆய்வு செய்து மாதுரபாகன் என்று சொல்லக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் சாமியை குறித்த பல்வேறு நம்பிக்கைகள் இருக்கு. அது எல்லாவற்றையும் ஆய்வு செய்து ஆதாரங்களோடு வச்சுக்கிட்டு தான் அந்த நாவலை எழுதியிருக்கிறார். ஸோ அது மீது கருத்து வேறுபாடு இருந்தால் அதை அட்டாக் பண்ணி கட்டுரை எழுதலாம், இன்னொரு நாவல் எழுதலாம், வழக்கு தொடுக்கலாம். இது ஒரு ஜனநாயக நாடு இல்லையா? ஜனநாயக நாட்டில் அவர் கொலை மிரட்டல், தொலைபேசியில கூப்பிட்டு கெட்ட வார்த்தையில பேசுறது ஒரு இந்து பண்பாடு நடவடிக்கை எடுங்க. அப்படிப்பட்டவர்கள் கைது செய்யுங்கன்னு சொல்றோம் தமிழக அரசு. நீங்க அது செய்யுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க மற்ற எங்களுடைய சமயம் குறித்த பல்வேறு விதமான, அதாவது உங்க மேல நாங்க புகார் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு பல நேரங்கள் இருந்தோம். முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை சார்ந்தவர்கள் பல நேரங்களிலே சமய நம்பிக்கைகள் குறித்து, நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு குறித்து மிக தவறான கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். பெருமாள் முருகன் எழுதியிருக்காரு. எழுதின உடனே நாம ஒரு எதிர்ப்பை பதிவு பண்றோம். இந்த ஜனநாயக நாட்டுல ஒரு அனுமதி வாங்கி போராட்டம் நடத்தி கஷ்டம். 4 வருஷம் என்ன நடந்துருச்சு? 4 வருஷமா இவருக்கு ஏதோ எங்களை எல்லாம் மிகப்பெரிய ஒரு வன்முறையாளர்கள். நாங்க என்ன போய் அமெரிக்க தூதரகத்தை அடிச்சோமா அல்லது கையை வெட்டினோமா?
என்ன பண்ணோம்? எத்தனையோ பேர் அடிச்சிருக்கீங்க, கொலை பண்ணிருக்கீங்க. இந்த அமைப்புகளால் கொலை செய்யப்பட்ட கார்ட்டூனிஸ்ட் இருக்காங்க, அவங்க மதத்தை பத்தி பேசினாங்க, ஏராளமான பேர். இரண்டையும் நீங்க கண்டிக்கல. கண்டிக்கிறோம். நீங்கள் என்றைக்கும் போர்வையில நீங்கள் வந்து அவர்களுக்கு தான் ஆதரவாக இருக்கிறீர்கள். ஒருபோது கிடையாது. வரலாற்றை நீங்கள் திரிக்கிறீர்கள். அதுதான் திரிக்கவெல்லாம் இல்லவே கிடையாது. எப்படி எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு 2010 வந்த நாவலை இதுவரை எதிர்க்காமல் இப்போது எதிர்ப்பதற்கு காரணம் இன்னைக்கு ஒரு பாசிச ஆட்சி மத்தியில் இருக்கிறதால அது உற்சாகப்படுத்துது. ஒரு நாவல் எடுத்த போது என்ன ஆட்சி இருந்ததா? பிஜேபி ஆட்சி. இன்னைக்கு அப்பப்போ எடுப்பீங்க, நீங்க அப்பப்போ எடுத்து அதை விட்டுருவீங்க. உங்களுக்கு அரசியல் ஒரு பாலிடிக்ஸ் வேண்டி இருக்கு உங்களுக்கு, அதுக்காக நீங்க எடுக்கிறீங்கன்னு சொல்றீங்க. எழுதுறதுக்கு வேற சப்ஜெக்டே இல்லையா? ஏன் இந்த மாதிரி இதைத்தான் எழுத வேண்டும் சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது நாட்டில். அப்படியெல்லாம் இல்லையா? யார் சொன்னாங்க சார்? இந்துவாக இருக்கவன் நாத்தினாக இருக்க முடியும், கம்யூனிஸ்டாக இருக்க முடியும், சோசலிஸ்டாக இருக்க முடியும். ஆனால் இவர் ஒரு முஸ்லீமாவோ கிறிஸ்தவராவோ கம்யூனிஸ்டாவோ இருந்தால் இவர் மற்ற கருத்துக்களை உள்வாங்குவதற்கு இந்தியா தயார் இல்லாத ஒரு நிலைதான் இவர்கள் மனோநிலை. தமிழகத்தில் ஒரு கடவுள் உருவாக்கியவர் ஒரு தலைவர் ஐதர்கான். தமிழகத்தில் தென்னிந்தியாவில் முதல் கம்யூனிஸ்ட் அமீர் ஐதர்கான், கல்கத்தாவில் முதல் கம்யூனிஸ்ட் முசாஃபர் அகமது. ஆகவே கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் எல்லாருமே கம்யூனிஸ்டா வருவார்கள். இந்துக்கள் மட்டுமல்ல. கம்யூனிஸ்ட் நாடா மாத்துங்க. இருந்த ரஷ்யாவை முஸ்லிம் நாடா மாத்திட்டாங்க அவங்க. எதுக்கு முஸ்லிம் நாடா கூப்பிடுறாரு? எல்லாத்தையும் வாங்க வாங்க, தேவையில்லை. ஜிகாதுக்கு எதிராக போராடுவாங்கன்னு கூப்பிடுறாரு. மதத்தின் அடிப்படையில் மக்கள் ஒற்றுமையை உருவாக்க முடியாது. இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்த போது பாகிஸ்தான் முஸ்லிம் நாடு என்று தன்னை அறிவித்தது, இந்தியா மதசார்பற்ற நாடு என்று அறிவித்தது. மதசார்பற்ற நாடா அறிவித்ததால் எங்களுக்கு எல்லா மதமும் ஒண்ணுதான். இது மதசார்பற்ற நாடா இருந்தால் ஒன்றாக இருக்கிறது. மத அடிப்படையில் போனதால் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. மதத்தின் அடிப்படையில் ஒரு ஒற்றுமையை உருவாக்கிய வரலாறு உலகத்தில் கிடையாது. இல்ல, அவரு மதங்களை பற்றி எழுதுறதை தவிர உங்களுக்கு வேற சப்ஜெக்ட் கிடைக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க எங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் எழுதணும் அப்படிங்கறத பத்தி நீங்க யாரும் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எழுதுவதற்குன்ற ஒரு எல்லை இருக்கு அப்படிங்கறத நீங்க ஏற்கிறீங்களா? கண்டிப்பா. அந்த எல்லையை யார் தீர்மானிக்கிறது? எல்லையை அந்த படைப்பாளி தான் தீர்மானிக்க. இந்த அமைப்புகளும் தீர்மானிக்க முடியாது, அரசும் படைப்பாளி தான் தீர்மானிக்க முடியும். ஏன்னா எழுத வருகிறவன் பொறுப்புள்ளவன், இந்த சமூகத்தின் மனச்சாட்சி. ஏனாதான் எழுதவில்லை. நூற்றுக்கணக்கான அற்புதமான மாணவர்களை உருவாக்குகின்ற ஒரு பேராசிரியர் பெருமாள் முருகன். கன்னடத்திலே எப்படி யுவர் அனந்தமூர்த்தி ஒரு மிகப்பெரிய படைப்பாளியாக இருந்தாலும் அதே போல பெருமாள் முருகனை போன்ற ஒரு பொறுப்புள்ள ஒரு பேராசிரியர் அவர் எழுதக்கூடிய எப்படி தீர்மானம் பண்றீங்க? அனந்தமூர்த்தியும் பெருமாள் நீங்க பதில் கற்று எழுதுங்க. கருத்துக்களை கடப்பாறையால் சந்திக்காதீர்கள், கருத்துக்களை கருத்தால் சந்திக்க. அந்த இடத்துல தான் நான் சொல்றேன், கருத்துக்களால் சந்திக்கக்கூடியவர்கள் தான் நாங்க. ராமர் படத்தை செருப்பால் அடிச்சவங்க நாங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களே. ராமர் படத்தை செருப்பால் அடிச்சதுங்கிறது ஊர்வலத்துல வண்டி போகும் பொழுது அந்த ஊர்வலத்து வண்டிக்கு மேல ஒரு ஜனசங்கத்துக்காரர் இருந்து செருப்பத்தான் நீதிமன்றத்திலேயே அவர் பெரியார் போய் நின்னாரு, ஈவரா நின்னாரு. புரியுதுங்களா? இந்து கடவுள்களை மட்டும் தான் இழிவுபடுத்துவது, கேவலப்படுத்துவது சொல்லுவீங்க. எத்தனை வருஷம் நீங்க இப்படியே பண்ணிட்டு இருப்பீங்க? இப்படி யாரும் பண்ணல. நீங்க உங்க குண்டுவெடிப்பு கைதிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். குண்டுவெடிப்பு கைதிகளுக்கு ஆதரவாக பாப்பா மோகன் இவங்க வக்கீல் தான் அங்க போய் அங்க ஆஜராகிறார். குண்டுவெடிப்பு கைதிகள், அப்பாவி முஸ்லிம் இளைஞர்கள் நீதிமன்றத்திலே தண்டிக்கப்பட்டு தண்டனை பெற்றுக் கொண்டிருப்பவர்களை விடுதலை செய்வதற்காக நிதி திரட்டுகிறார்கள். நிதி திரட்டுவதற்கு போறாரு அவர் அண்ணன் மோகன். அவர் போறாரு. நாதுராம் கோட்சேக்கு ஆதரவாக இப்ப பேசிட்டு நாதுராம் கோட்சேக்கு ஆதரவாக பேசல. இந்திரா காந்தியை கொலை செய்தவருக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் வழக்காடியவர் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சராக பின்னால் ஆகலையா? இருக்காங்க, நான் இல்லன்னு சொல்லல. இல்ல, ஏதாவது இயக்கமாக எடுத்துக்கொண்டு இதை ஒரு இயக்கமாக எடுத்துக்கொண்டு இதை செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதான் ரொம்ப ஆபத்துங்கிறேன். இதே வேலை, வேற எந்த வேலையும் கிடையாது. புத்தகத்தை எரிக்கிறது உங்க வேலை இல்ல, புத்தகத்தை உருவாக்குறது வேற எந்த வேலையும் கிடையாது. இந்த புத்தகத்துல அதுக்கு மாற்று கருத்துள்ள சிவனடியார்கள் அந்த புத்தகத்தை எரித்திருக்கிறார்கள். உடனே அவர் படத்தை செருப்பால் அடிப்பீங்களா? உடனே கேவலப்படுத்திருக்கிறீங்க. நம்ம நாட்டுல இருக்க நாவலை ராமர் படத்தையே செருப்பால் அடிச்சீங்க. மாதூர் பாகனை மட்டும் வந்துதான் கடவுள் இல்லைன்னு கல்வி. மாதூர் பாகனை படித்தீர்களா?
படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. படிக்கல. புத்தகத்தையே படிக்காம அந்த புத்தகத்தை எதிர்க்கிறது என்ன ஒரு பாலிடிக்ஸ் சார்? அந்த ஊர் ஜனங்க எதிர்த்திருக்காங்க. ஊர் ஜனங்க படிச்சவங்க எதிர்த்திருக்கலாம். இப்ப அர்ஜுன் சம்பத் படிக்கல அப்படிங்கிறது வேற விஷயமா இருக்கலாம். படிக்காம எப்படி சப்போர்ட் பண்றாரு? இல்ல உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும்ல. அந்த போராட்டத்தை நடத்தியவர்களுடைய உணர்வுகளை அவரால் புரிஞ்சுக்க முடியுது. இல்ல இப்ப வந்து அவர் யாரை புண்படுத்துறேன்னு சொல்றாரு, போதும்னு சொல்றாருல்ல, இத நண்பர்களுக்கு சொல்லி அதை நிறுத்துங்க சொல்லுவோம். நிறுத்துங்க. அதாவது அவர்கள் அவங்க மன உணர்வு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவங்க நீதிமன்றத்துக்கு போகலாம், சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் உடனடியாகவே இந்து அமைப்புகள் எல்லாமே வன்முறைக்கு வந்துட்டாங்க, தகராறுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். நடக்குது சார் தமிழ்நாடு. திருச்செங்கோட்ல அந்த ஊர்ல ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருத்தை பதிவு பண்ணக்கூடிய உரிமை இல்லையா? தொலைபேசி அழைப்புகள் வந்தது அப்படின்னு அவர் தாராளமா புகார் கொடுக்கட்டும், அவரை தொலைபேசியில மிரட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கட்டும். அதுல மாற்று கருத்து இல்லை. சட்டம் தன் கடமையை செய்யட்டும். உடனடியாக ஏதோ இந்த அமைப்பு நேற்று திருமாவளவனுடைய அறிக்கை பாத்தீங்கன்னா ஏதோ அவருக்கு பெரிய மிரட்டல் இருக்கிற மாதிரியும் அவரை போய் எல்லாம் கொண்டு போடுவாங்க. நாங்கள் ஒன்றும் தாலிபான்கள் அல்ல, நாங்கள் ஒன்றும் ஜிகாதிகள் அல்ல. அது வரலாறு சொல்லும். வரலாறு தாலிபான்களா ஜிகாதிகளா இந்துக்களாங்கிறத சொல்லட்டும். கிறிஸ்துமஸ் காலி பண்றது தாலிபான் நடவடிக்கை இல்லையா? கிறிஸ்துமஸ் யார் காலி பண்ணா? மத்திய அரசாங்கம் தான். பத்திரிகை படிக்க வாஜ்பாய் கொண்டாடுறதா கிறிஸ்துமஸ் காலி ஆயிருமா? தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். ஒரு விபத்தை வந்து திரைப்பட காட்சியில பார்க்கும்போது நமக்கு துணுக்குறோம் அல்லது அதிர்ச்சி அடைகிறோம் அப்படின்னு ஒரு உணர்வு கிடைக்குது இல்ல. அதே விபத்துல நாம இருந்தால் இன்னும் கூடுதலாக வேற ஒரு விபத்து கிடைக்குது. அல்லது நம்ம கண்ணெதிரே நடந்த அந்த விபத்தை வந்து நம்ம பார்க்க நேர்ந்தாலும் வேறு விதமான உணர்வு கிடைக்குது. பல வெளிநாடுகள்ல அல்லது வெளி இடங்கள்ல நடக்கக்கூடிய கருத்துரிமைக்கான அச்சுறுத்தல்களை பற்றி பேசும்போது நம்ம கருத்துரிமைக்காக ஆதரவாக பேசுறோம். அது இங்கேயே நம்மை சார்ந்தவர்களுக்கே அப்படி ஒரு நெருக்கடியும் அச்சுறுத்தலும் வரும்போது அதற்கான எதிர்வினை ஆற்றும் போது அது ஆர்ப்பாட்டமாகவோ அதோ அந்த வடிவத்திலேயோ தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் நடத்துது அப்படிங்கிற அளவில் அதை புரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ பெருமாள் முருகன் தொடர்பான சர்ச்சை, இது அவருடைய நாவல் தொடர்பான எதிர்ப்பும் உங்களுடைய எதிர்வினையும் வரக்கூடிய அதே நாட்களில் வேறு சில செய்திகளில் இடம்பெறுது. இதே போல ஆனந்த் பட்வர்த்தனுடைய திரைப்படம் திரையிடப்படாமல் 1 மணி நேரத்துக்கு முன்னதாக புனேல நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு செய்தி. அதற்கு பிறகு வடகொரிய அதிபரை கொல்வதற்கு ஒரு சதி நடக்கிற மாதிரி ஒரு கருப்பொருள் கொண்ட ஒரு திரைப்படத்தை வெளியிட முடியாம தயங்கி நிற்கிறாங்க. அப்புறம் ஒபாமா தலையிட்டு அதை வெளியிட செய்கிறாரு. அதனால இப்போ ஒபாமாவை அவர் வந்து சொல்கிற வார்த்தைகள்லையும் நடந்து கொள்ளும் முறையிலையும் கவனம் இல்லாமல் வெப்பமண்டல காடுகளில் இருக்கக்கூடிய குரங்கை போல ஒபாமா நடந்து கொள்கிறார்னு வடகொரியா விமர்சனம் செய்யுது. அந்த படம் வரவிடாம தடுக்கிறதுக்கு முதல்ல முயற்சி செய்யறாங்க. அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பையும் பார்க்க முடியுது. எகிப்துல வந்து செங்கடல் பிளந்து மோசஸ் போவதற்கு வழிவிட்ட காட்சி அப்படிங்கிறது இதற்கு முன்னால வந்த 2 திரைப்படங்கள்ல அற்புதமாக நடந்தது. இப்போ வந்து இயற்கையாக நடந்ததாக அந்த படத்துல எக்ஸோடஸ்ங்கிற படத்துல சித்தரிக்கிறாங்க. அது கிறிஸ்தவ மக்களுடைய மனதை புண்படுத்துகிறதுன்னு எகிப்துல எக்ஸோடஸ் படத்துக்கு தடை அப்படிங்கிற செய்தியும் இருக்கு. இந்த மாதிரியான தங்களுடைய நம்பிக்கைகளுக்கு விரோதமான கருத்துக்கள் படைப்புகள்ல இருந்தால் அதை எதிர்ப்பது அல்லது தடை கோருவது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய இந்து அமைப்புகளையும் தாண்டி எல்லா இடங்கள்லயும் இருக்கு அப்படிங்கிறத எப்படி பாக்குறது? அதை வந்து ஒரு கருத்து ரீதியாக எதிர்கொள்ளணுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. அதை வந்து ஒரு ஒரு வயலண்டாக எதிர்கொள்ளக்கூடாதுங்கிறது தான், எதிர்கொள்ளவே கூடாதுங்கிறது என்னுடைய நிலைப்பாடும் அல்ல. எப்போதுமே அது யாராக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பு அது செய்தாலும் சரி, கருத்தால் எதிர்கொள்ளுங்கள். அதை வந்து அது சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ளுங்கள். சர்வதேச சட்டங்கள், இந்திய சட்டங்கள் இதன் அடிப்படையில் செயல்படுங்கள். அதை வந்து வேற ஒரு வடிவத்தில் செயல்படாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த எல்லா முயற்சிகளுமே அப்படித்தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான். இல்ல, நான் உங்களுடைய ஒரு வினைக்கு எப்படி எதிர்வினை ஆற்றணும் அப்படிங்கறதையும் நீங்களே தீர்மானிப்பீங்களா? இல்ல, அது நாட்டினுடைய சட்டம் அப்படி சொல்லுது. நாட்டினுடைய சட்டங்கள் ஜனநாயகம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஜனநாயகம் சுதந்திரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனுடைய எல்லை எல்லாமே இருக்கு இல்லையா. சோ அந்த உட்பட தான் நம்ம பேச முடியும். சர்வதேச சட்டங்கள் இருக்கின்றன. அந்த கருத்தை கருத்தால் எதிர்கொள்வது என்பது இயற்கையாகவே ஜனநாயக பண்புகள் இந்த நாட்டினுடைய ரத்தத்திலே, கலாச்சாரத்திலே, பண்பாட்டிலே இருக்கிறது. இங்க வந்து ஒரு கடவுள், ஒரு புத்தகம் இந்த எல்லையை தாண்டி செல்லக்கூடாது, நம்பிக்கை மட்டுமே நீ யார் என்பதை தீர்மானிக்க முடியும், இதை நம்பலன்னா நீ பாவி, அப்படியெல்லாம் இங்க கிடையவே கிடையாது.
இங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் அப்படி சொல்றீங்க. ஆனா நடைமுறையில இந்து நம்பிக்கைகளுக்கு விரோதமான ஏதேனும் ஒன்று நடக்கும்போது நீங்க அதே மாதிரியான ரியாக்ஷனை தானே கொடுக்குறீங்க. நீங்க எதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்றீங்களோ, எதையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் வேற யாரோ தான் செய்யறாங்கன்னு சொல்றீங்களோ, அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்களோ அதே மாதிரி தானே நீங்களும் ரியாக்ட் பண்ணுவீங்க. எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணோம் நீங்களே சொல்லுங்க. இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு? இந்து அமைப்புகள் எங்க போய் வன்முறையில் ஈடுபட்டு இருக்காங்க சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி எழுத்தாளர்களுக்கு எதிராகவோ திரைப்படத்துறைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படம், இந்த கத்தின்னு ஒரு திரைப்படம், அதுல கத்தியில விஜய் நடிச்ச ஒரு படம் துப்பாக்கி என்கிற ஒரு படம், அதுக்கப்புறம் விஸ்வரூபம் படம், இந்த படத்துக்கெல்லாம் காட்டின எதிர்ப்புகள். ஆனால் திரைப்படத்திலே பல நேரங்களிலே தமிழர்களுடைய தெய்வ நம்பிக்கை, இந்து கடவுளை பற்றி பல மோசமான படங்கள் வந்திருக்குது. அப்பெல்லாம் நாங்க என்ன போய் தியேட்டர் கொளுத்திருக்குமா, குண்டு வீசினோமா? நீங்க விஸ்வரூபம் படத்துக்கு எதிராக இங்க சென்னையில அபிராமி தியேட்டர்ல குண்டு வீசினாங்க, ராமநாதபுரத்துல குண்டு வீசினாங்க. அப்பெல்லாம் இவங்க எல்லாம் அந்த பட தயாரிப்பாளரை போய் இவங்க காப்பாத்தினாங்களா? கமலஹாசன் அது கண்டிச்சிருக்கோம். இந்த தாலிபான் நிலை, இந்த ஒரு மத வெறி என்றைக்குமே எங்கள் ரத்தத்திலே கிடையாது. நீங்க சொல்றீங்க, ஆனா அது வந்து நடைமுறையில ஏராளமான எடுத்துக்காட்டுகளோட அதை சொல்ல முடியும். டெல்லி பல்கலைக்கழகத்துல ராமாயணம் குறித்த புத்தகங்களுக்கு எதிரான போராட்டம், மராத்தி போராட்டம் நடந்திருக்கும். எங்காவது போய் தீ வைப்பு, கலவரம், பாவம் கைய வெட்டினாங்க, அங்க போய் குண்டு வீசினாங்க, எங்காவது இருக்கா? கார்ட்டூனிஸ்டை கொலை செய்தார்கள். இல்ல மிக தவறான செய்தி. எங்காவது நடந்திருக்கலாம். ஆனா இந்து அமைப்புகள் நேரடியாக பண்ணதே இல்லை. ஏன்னா இந்து சமயம் என்பது எல்லா சிந்தனைகளையும் விமர்சனங்களையும் உள்வாங்கிக் கொண்டு பன்னெடுங்காலமாக, இன்னும் 1000 ஈவேரா வரலாம், இன்னும் பல கம்யூனிஸ்டுகள் வரலாம், ஆனால் எல்லா சிந்தனைகளையும் உள்வாங்கிக் கொண்டு, அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும், இந்த ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை மரபை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கலாச்சாரம் இந்த கலாச்சாரம். இந்த நாட்டுல இந்த கருத்து சுதந்திரம் இருக்கும். கம்யூனிஸ்ட் நாட்டுல கருத்து சுதந்திரம் இருக்காது சார். அடிப்படையில் இந்தியா கம்யூனிஸ்ட் நாட்டுல கருத்து சுதந்திரம் இருக்காது, ஜனநாயகம் இருக்காது. இந்தியா பத்தி பேசுறது முதல்ல, அப்புறம் நம்ம கம்யூனிஸ்ட் பத்தி பேசலாம். இந்து கலாச்சாரம் தான் இந்தியாவின் கலாச்சாரம் என்பதே தப்பு. ஆமா, அது திட்டமிட்டு இவர்கள் உருவாக்கிய ஒரு கருத்து. இந்து மதம் என்பதே வந்து 1871 ஆங்கிலேயர்கள் சென்சஸ் எடுத்த பிறகுதான் வந்தது. இந்து மதத்துக்கு இந்து மதம் என்று ஒரு மதம் கிடையாது. சைவம், வைஷ்ணவம், வைதிகம், நிறைய இது மூணுக்கு சம்பந்தம் இல்லாத இந்து மதம் ஒரு மதம் இல்லைன்னு சொல்றேன். ஐயாவோட கருத்து நான் உடன்படுறேன். இது ஒரு வாழ்க்கை முறை, இது ஒரு நேஷனலிசம், இது ஒரு கலாச்சாரம். ஆங்கிலேயர்கள் சொன்ன பெயர் தான் இந்து தவிர இது நான் சொல்றேன். நீங்க வச்சுங்க எங்களுக்கு பேர் மதம். நாங்க காம குரோத மத ஆச்சரியங்கள் கூடாதுங்கிறோம், மதம் கூடாதுங்கிறோம். அது நாட்டுப்புற மக்கள் தெய்வ நம்பிக்கை உள்ளவருடைய ஜனநாயகம் தான். அதுவழிய இந்த சைவ வைஷ்ணவ மடம் வைத்து நிறுவனமாக இயங்கக்கூடிய மதங்கள் ஒரு இருக்குது. அதுல ஜனநாயகமே கிடையாது. நாட்டுப்புற தெய்வ நம்பிக்கையில தான் நிறைய ஒரு ஜனநாயகம் இருக்கிறது. நாட்டுப்புற இந்து சமயம், நாட்டுப்புற தெய்வங்கள் தான் இந்து சமயம். நீங்க வந்து இந்து சமயம்னால எங்களை என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்க கொண்டு போய் பிராமணர்களோட, இந்து சமயம்னாலே சம்ஸ்கிருதத்தோட, இந்து சமயம்னாலே எங்களை அப்படி கொண்டே அடையாளப்படுத்துறாங்க. இல்லவே இல்லை. இந்த நாட்டினுடைய பழங்குடி மக்கள், இந்த நாட்டினுடைய சாதாரண மக்கள் என்ன கலாச்சாரம், பண்பாடு இதை பின்பற்றுகிறார்களோ அதுதான் சமயம். சமயம் என்பது மனித மனதை பக்குவப்படுத்துவது. அதைத்தான் நாங்கள் சமயமாக நினைக்கின்றோம். மதம் அல்ல. நீங்க மேற்கத்திய நாடுகளிலே தோன்றியவை மதம். இந்து மதம் என்று ஒன்று கிடையாதுன்னு சொல்லுங்க, சந்தோஷமா போச்சு. ஒத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. அப்படி மதமே கிடையாது. அது இது தர்மம்ங்க. அறம் சார்ந்த வாழ்க்கை இந்த நாட்டினுடைய வாழ்க்கை. அறம், பொருள், இன்பம், வீடு பேறு, தர்ம அர்த்த காம மோட்ச, தர்மம் தான் இங்க. மனிதர்களுடைய மனதை பக்குவப்படுத்துவதற்காகவே மனத்துக்கன் மாசிலநாதன் வள்ளுவர் சொல்றார். அதுதான் பக்குவப்படுத்துவதற்காக உருவானதே சமயம். சமயத்துல பல வழிபாட்டு முறைகள் இருக்கு. சமய நிலை சார்ந்தவர்கள் ஒரு நாளும் மனித பண்புகளை மீறி செயல்படக்கூடாது, செயல்பட மாட்டார்கள். இது ரொம்ப ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகள். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாத்திகர்கள் ஒருபோதும் கோயில்களை இடித்ததில்லை. 400 ஆண்டு காலம் இஸ்லாமிய மக்கள் வழிபட்ட கோயிலை இடிச்சது தவறான செய்தி. அது அல்ல, அது ஒரு வெற்றி சின்னம். ஆருக்கு? பாபருக்கு. அந்த அடிமை சின்னம் வழிபட்ட ஒரு தேசிய எழுச்சி. நீல் சிலையை அகற்றினார்கள். அது போலதான் நாத்திகர்களும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அவருடைய பொறுமை, சோவியத் முன்னோர்கள், எங்க ரிஷிகள் நிறைய நாத்திகர்கள் இருக்காங்க. புதிய விவாதங்களுக்குள்ள போக செய்ய வேண்டிய இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க புது கருத்துக்கள் நிகழ்ச்சி. ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.